ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒன் பாட் ரசம் சாதம் தான் இன்னைக்கான ஸ்பெஷல். அரிசியும் பருப்பையும் தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற விட்டுருதேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா மசாலா எடுத்து மணவர வறுத்து திரிச்சு வச்சிருந்தேன். பூண்டையும் தட்டி வச்சிருந்தேன். புளியையும் ஊற போட்டுருந்தேன். ஊற வச்ச அரிசியும் பருப்பும் ரெடியா இருக்கு. குக்கர்ல தேங்காய் சேர்த்து கடுகு, வத்தல், மிளகா, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுறேன். வதங்கின பிறகு எடுத்து வச்ச மஞ்சள் பொடி, காயப்பொடி, திரிச்சு வச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து 2 பரட்டி ஊற வச்ச அரிசியும் உள்ள சேர்த்துட்டேன். ஊற வச்ச புளி தண்ணியோட சேர்த்து 3 கப் தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து குக்கர் மூடி வேக வச்சிருந்தேன். ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி கொஞ்சம் மசிச்சு விட்டு நெய், பட்டர், மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டணும். ஒன் பாட் ரச சாதமும் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு மீல் மேக்கரை காரசாரமா ஃப்ரை பண்ணிட்டேன். பொட்டோட்டோவை மைல்டா ஃப்ரை பண்ண போறேன். உருளைக்கிழங்கு கூட உப்பு பெப்பர் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை கொண்ட கடலை. அவிச்ச கொண்ட கடலையே அப்படியே கொடுத்து விட்டோம்னா சாப்பிட்டது கஷ்டம். அதனால பல்லாரி, தக்காளி, மல்லி இலை, சாட் மசாலா, லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி கூட சாம்பாரையும் ஊத்தி நெய்யும் விட்டு கொடுத்தாச்சு. பாய்.